தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சொத்து பிரச்சினைக்காக பாஜக முன்னாள் நிர்வாகியின் இரண்டாவது மனைவியை முதல் மனைவியின் மகன் தனது நண்பர்களுடன் தலையை துண்டித்து கொடூர கொலை செய்த நிலையில் 3 பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரத்தை சேர்ந்த பாலன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த ஊரிலிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து அங்கு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இருவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மதுரையை சேர்ந்த முன்னாள் பாஜக மாநகர மகளிரணி நிர்வாகியாக இருந்த சரண்யாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட நிலையில் பாலன் நடத்தி வந்த டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சரண்யா வேலைக்கு சென்றபோது சரண்யாவும் பாலனும் திருமணம் செய்து கொண்டனர். பாலனுக்கு நிறைய சொத்துக்கள் உள்ள நிலையில் அந்த சொத்துக்களை இரண்டாவது மனைவி சரண்யாவிற்கு எழுதி வைக்க இருந்ததாகவும் முதல் மனைவியின் வாரிசுகளுக்கு சொத்து தரக்கூடாது என சரண்யா கூறியுள்ளார். இதனால் இருதரப்புக்கும் விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலன் 20 ஆண்டுகளுக்கு பின் சொந்த ஊருக்கு தனது இரண்டாவது மனைவி சரண்யாவுடன் 6 மாதங்களுக்கு முன் குடிபெயர்ந்துள்ளார். மேலும் கணவன் மனைவி இருவரும் உதயசூரியபுரத்தில் டிராவல்ஸ் நிறுவனமும் ஜெராக்ஸ் கடையும் நடத்தி வந்துள்ளனர். வழக்கம் போல் நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு பாலன் இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றுள்ளார். சரண்யா நடந்து சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரண்யாவின் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர். இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த கொலையில் தொடர்புடைய கபிலன், குகன், பார்த்திபன் ஆகிய 3 பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். முதல் கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சனையில் பாலன் முதல் மனைவியின் மகன் கபிலன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரண்யாவை கொலை செய்துள்ளது தெரியவந்துள்ளது.